கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்ததுக்கு அப்புறம் மண்மொழி மானத்துக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஊழல் வழக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கச்சத்தீவை திமுக தரவாத்து கொடுக்கும். அதை நாங்க மீட்கணும். என்ன அடுத்தது 76 50 ஆண்டுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று காவிரியில 3 தடுப்பணைகள் கட்டும்போது அமைதியாக வேடிக்கை பார்ப்பீங்க. ஆனா காவிரியை வழக்காடு மன்றத்தில் நடத்தி நாங்க மீட்டு கொடுக்கணும். முல்லை பெரியாறு நீங்க போய் கேரளால போய் மலையாளத்தில் கூட பேசிட்டு வருவீங்க. ஆனா அங்கே போய் ஆய்வு செய்வதற்கு உன்னால அனுமதி வாங்க முடியாது. ஆனா வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுத்து ஜெயிச்சு வாங்குறது அதிமுக வாங்கி தரணும். நீட்டு கொண்டு வருவீங்க மத்திய இணையமைச்சரா, ஆனால் அதுக்கு நாங்கள் விலக்கு வாங்கணும். மீத்தேன் ஹைட்ரா கார்பன் போன்ற மிக மகத்தான திட்டத்தை தஞ்சை மண்டலத்துக்கு திராவிட முன்னேற்றம் கழக தருகுதுன்னு சொல்லி டிஆர் பாலு பேட்டி கொடுப்பாரு. ஆனால் அதை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக நாங்கள் எங்கள் எடப்பாடியார் பாதுகாக்கணும், அதிமுக பாதுகாக்கணும். மார்க்கண்டேய நதி 340 ஏக்கரா நீங்கள் ஜெயராம் ரமேஷ் இருக்கும் பொழுது அங்கே நில ஆக்கிரமிப்பு கொடுத்து தடுப்பணை கட்டுவாங்க. நீங்கள் கை கட்டி வேடிக்கை பார்ப்பீங்க. ஆனால் அதிமுக போய் அதை தடுக்கணும். ஜல்லிக்கட்டு காட்சிப்பட்டியில் போடுவீங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது போராட்டம் பண்ணி அஇஅதிமுக ஆட்சிகளை நாங்கள் மீட்டு கொடுக்கணும். எல்லாத்துக்கு மேலே இப்போ ஒரு கடைசியாக மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள் சொன்னார்ல, சிஏ என்ஆர்சி 2003 டிசம்பர் மாதம் நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது சிஏ என்ஆர்சிக்கு நீங்கள் ஆமான்னு ஓட்டு போட்டு வந்தீங்க. விதை அங்கே தான் போட்டீங்க. ஒத்துக்குங்களேன் தைரியமாக வந்து. அப்போ நீங்கள் ஆட்சி கட்டில் இருக்கும் பொழுது தமிழகத்துடைய மண்ணும் தெரியாது, எதுவும் தெரியாது, எல்லாத்துக்கும் அது விரோதமாக தான் செய்வீங்க. ஆனால் அதையெல்லாம் அதிமுக மீட்டு கொடுத்தோடனே அதிமுக என்ன செய்தது? மண்மொழி மானம் காக்குறோங்கிறீங்க. மொழி